சார், இந்த சென்னைக்கு மிக அருகில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் சின்னம் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும், அது எப்போ வலுவிழக்கும், இதனால மழை எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக, அதாவது வங்கக்கடலில் உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து நீடித்துக் கொண்டிருக்கூடிய டிட்வா புயலின் பகுதி அது இன்றைக்கு மாலையில ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷர், அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது அது சரியாக சொல்ல போனால் மாமல்லபுரத்திற்கு கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மண்டலம் என்பதனால கிலோமீட்டர்ல அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேல் மாலையிலிருந்து அது ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷர் ஆனா அது ஒரு செயலிழந்த ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட கரையோர பகுதியை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது காற்று எதுவும் இருக்காது. செயலிழந்த ஒரு பகுதியை மாமல்லபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட விழுப்புரம் மற்றும் அந்த செய்யூர் அதனை ஒட்டிய பகுதிக்கு வந்து அப்படியே தென் மேற்காக நகர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி வழியாக தென்மேற்கு திசை நோக்கி தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் பகுதியை நோக்கி வரக்கூடிய மணி நேரங்கள், அதாவது இன்றைக்கு தொடங்கி நாளை மறுநாள் வரைக்கும் இது தென்மேற்காக நகரும். இதன் காரணமாக நேற்றைக்கு கடலோரத்தில் அதிகபட்சமாக 266 மில்லிமீட்டர், எண்ணூர் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்தது. நேற்றைக்கு மழைப்பொழிவு அதிகமா பதிவானது எல்லாமே கடலோரம், திருவள்ளூர் கடலோரம், சென்னை கடலோரம், அதுக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு கடலோரம் பதிவாயிருந்தது. இனிமேல் இது நெருங்கி சென்னைக்கு தெற்கே வந்திருக்கிற காரணத்தினால காற்றோட ஏற்றம் என்பது, அதாவது நீராவி காற்று ஏற்றம் என்பது அப்படியே பூந்தமல்லி வரைக்கும் ஏறும் இனிமேல். பிறகு படிப்படியாக ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும், பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும், தாம்பரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், உள்ளே ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்யும். கடலோரமும் இனிமேல் மழை இருக்கும், சென்னை மாநகரத்துக்கும் இருக்கும். அதை தாண்டி காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு படிப்படியாக அது தொடங்கி கூடும். கடலோரத்தில் மட்டுமே நேற்றுக்கு மிக மழைப்பொழிவு, அதிகான மழைப்பொழிவு எல்லாம் பொழிந்தது. இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு பரவலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை எல்லாம். ஆகவே இன்றைக்கும் மிக கனமழை பொழிவு இருக்கிறது. நேற்று போல் கடலோரம் மட்டும் பொழியாமல் உள்ளே பொழியும். அதிகபட்சமாக ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வரக்கூடிய 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரத்திலேயோ அல்லது திருவள்ளூர் மாவட்டத்திலேயோ பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. இது படிப்படி உள்ளேயும் பெய்கிறதுனால 10-5 சென்டிமீட்டர் என்று உள்ளேயும் இன்றைக்கு பதிவாகும். இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி வரும்பொழுது இன்றைக்கே டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தொடங்கிடும். டெல்டா மட்டும் இல்லாம கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், பிறகு இன்றைக்கு இரவுல புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் அப்படியே உள்பகுதி எல்லாமே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு இரவுக்கு பிறகு நாளை அதிகாலையெல்லாம், நாளை பகல்லாம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், அதாவது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட, கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்டம் வரைக்குமே நாளை மழைப்பொழிவு தொடங்கி தென்கோடி இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கும் நாளை மழைப்பொழிவு தொடங்கினோம். இது தென்மேற்கு திசை நோக்கி அரபிக்கடல் நோக்கி நகர்கிற காரணத்தினாலே ஆக வரக்கூடிய 3ஆம் தேதி நாளை இது உள்ளே போனாலும் சென்னைக்கு மழைப்பொழிவு 3ஆம் தேதியும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விட நாளை மழைப்பொழிவோட அளவு இருக்கும். இன்றைக்கு 20 சென்டிமீட்டர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சமா ஏதேனும் ஒரு இடங்கள்ல. நாளை ஒரு 15-10 என்ற அளவிலே சென்னைக்கு மழை இருக்கும். நாளைக்கும் மிக மழைப்பொழிவு இருக்கிறது. அதற்கு பிறகு புதிதாக ஒரு காற்று சுழற்சி இலங்கையின் வட இலங்கையை நோக்கி வந்து வரக்கூடிய 6-7 தேதிகளில் இந்த நிகழ்வோடு இணைந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தீவிரப்படுத்தி இருக்கிற அதே வேளையில கிழக்கு காற்று சென்னையில் வந்து ஏறும் என்பதனால மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தினசரி மழை, காயவிடாத மழை, குறைந்தபட்சம் ஒரு 5-8 சென்டிமீட்டர் வரைக்கும் தினசரி மழை இருந்து கொண்டிருக்கும். குறைந்தபட்சம் 3 சென்டிமீட்டராவது தினசரி மழை இருக்கும். ஆக வரக்கூடிய 8-9 தேதி வரைக்கும் இந்த அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இணைவு காரணமாக ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்க போகிற நிலையில கடலோர மாவட்டங்கள், சென்னை உட்பட மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் இப்போதைய கணிப்பு. ஓகே சார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.